Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. நடுவில் இந்த இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, வந்து இந்த கருப்பு கலர் கோட்டு போட்டு வந்தாங்க, பனியன் கலர். அதை கலட்டி மேம் கிட்ட கொடுத்துட்டு என்னை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ரூமில் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க, கையை முறுக்கிக்கிட்டாங்க. நல்லா முறுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சொல்றின்னு அடித்தாங்க. நான் கேட்டேன், சொல்றேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு என்ன தெரியும். 6ஆம் வகுப்பு சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடூரம். 3 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். பெற்றோரை மிரட்டியதா அண்ணா நகர் போலீஸ். அப்படியே பட்டார்னு சினிமாவில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க வெளியில் வந்து, ஏய் ரொம்ப திமிர் பண்ணுற, உன்னை இன்னொரு கேஸ் போட்டு 3 வருஷம் உள்ள தள்ளி நீ வந்து பிள்ளைங்களை நல்லா வளர்க்காத தாயின்னு சொல்லி அந்த கேஸில் உன்னை உள்ள போட்டு 3 வருஷம் உன்னை வச்சு செய்கிறேன் வாடி. எச்சரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. விளக்கம் கொடுத்த சென்னை காவல்துறை. கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். உடனே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவரை பெற்றோர் அழைத்துச் சென்ற போது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதை கேட்டு பெற்றோர் அதிர்ச்சியடைந்த நிலையில் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி சிறுமியை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி கடந்த 7 நாட்களாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர். மேலும் மருத்துவமனை தரப்பில் அளித்த தகவலின் பேரில் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தினர். ஆனால் அந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையம் சென்றபோது காவல் நிலையத்தில் புகாருக்கு ஆளான நபரை மரியாதையாகவும் தங்களை தரக்குறைவாக நடத்தியதாகவும் வீடியோ வெளியிட்டு குற்றம் சாட்டினர். அந்த வீடியோவில் பேசிய சிறுமியின் தாய், இன்ஸ்பெக்டர் என் கையை முறுக்கி சொல் என அடித்தார். அதற்கு நான் அவரிடம், எனக்கு என்ன தெரியும், மருத்துவமனைக்கு சென்றோம், மருத்துவர் தான் விஷயத்தை எங்களுக்கே சொன்னார், என்ன சொல்கிறீர்கள் என கேட்டேன். உடனே அவர் வெளியே வந்து என்னை மிரட்டினார். மேலும் நீ ரொம்ப திமிரு பண்ற, பிள்ளைங்களை நல்லா வளர்க்காத தாய் நீ என சொல்லி இன்னொரு கேஸ் போட்டு 3 வருஷம் உள்ள தள்ளிடுவேன் என மிரட்டியதாக கூறியிருந்தார். இந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அறிக்கை வெளியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படும் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியையும் அவரது பெற்றோரையும் மிரட்டியதுடன் 3 நாள் வரை வழக்கு பதியாமல் காலம் கடத்திய அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஆனால் காவல்துறை தரப்பு சிறுமியின் பெற்றோர் முன்வைக்கும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை, காவல் ஆய்வாளர் தன் வேலையை மட்டும் செய்தார், போக்சோ வழக்கு என்பதால் விசாரணை விவரங்களை வெளியில் தெரிவிக்க முடியாது என்று சுருக்கமாக முடித்துக் கொண்ட நிலையில் இது குறித்து செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அன்று மாலை பாதிக்கப்பட்ட சிறுமி அவரது பெற்றோர் மற்றும் மருத்துவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. கிடைத்த சாட்சியங்களின்படி 14 வயது சிறுவன் கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கடந்த 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மனநல ஆலோசனை வழங்கப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி சிறுவன் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என கூறப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தாக்கியதாக கூறப்பட்டு குறித்து விசாரணை நடத்தியதில் அந்த தகவலும் பொய்யானது என போலீஸ் முற்றிலும் மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டது. அப்படியே பட்டார்னு சினிமாவில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க வெளியில் வந்து, ஏய் ரொம்ப திமிர் பண்ணுற, உன்னை இன்னொரு கேஸ் போட்டு 3 வருஷம் உள்ள தள்ளி நீ வந்து பிள்ளைங்களை நல்லா வளர்க்காத தாயின்னு சொல்லி அந்த கேஸில் உன்னை உள்ளே போட்டு 3 வருஷம் உன்னை வச்சு செய்கிறேன்டி வாடி அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் இங்கே வந்து தான் விசாரணை. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.